கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கும் பொழுது, அதை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? இந்த உலகத்தில் பாருங்கள், எத்தனை விதமான நீங்கள் காரியங்களை பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தை, தேவனை நேசிக்கிற அந்த தருணம், தேவனோடு நாம் இருக்கிற அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஊன்றுதலாக இருக்கும் இல்லையா? வேறு எதெல்லாம் நீங்கள் எதெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருக்கும், நல்லா பார்ப்பீங்க, முடிஞ்சு பேரும் வேறு. தேவனுடைய வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் உங்களை ஒரு விதை எப்படி அது தளர்ந்து கனி கொடுக்கிறது போல தேவனுடைய வார்த்தை அப்படி இருக்கிறது. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவருக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விதைங்கிறது இதில் நம்முடைய தேவனுடைய வார்த்தை அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். விதைக்கிறவனுக்கு விதையும் தேவன் பாருங்க, ஒரு விவசாயி எப்படி அவனுக்கு விதைக்கிறதுக்கு விதை கொடுக்கிறார். அது ஆதியிலிருந்தே இருக்கு இல்லையா? தேவன் ஆதாமை உண்டு பண்ணும் பொழுது பல கனிகளெல்லாம் உண்டு பண்ணி அதற்குள்ளே அவர் வைத்திருக்கார். மல்டி பெருக்கத்தை உண்டு பண்ணதுக்காக அதுக்குள்ளே வைத்திருக்கிறார். நீ எல்லாத்தையும் சாப்பிடு, சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமாக இருந்து அந்த உனக்கு இப்போ ஒரு கனி சாப்பிட்ருக்கா, அது உனக்கு வேணுமா, அதை சாப்பிட்டுட்டு அது திரும்ப வேணும்னா மறுபடியும் பூமியில் போடு, அது மறுபடியும் உனக்கு கனி கொடுக்கும், பலதை நீ சாப்பிடலாம் சொல்லி தேவன் அந்த பழத்துக்குள்ளே அழகாக வைத்திருக்கிறார். பாருங்கள், அதில் ஒரு விதை வைத்து மறுபடியும் அது மல்டி இன்னும் பெருக்கத்தை கொடுத்துருக்குறார். இப்படி தான் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறார். அதனால தான் விவசாயி பாருங்கள், கொஞ்சம் தான் விதைப்பான், ஆனால் அறுவடையோ நிறையா இருக்கும். அதான் தேவனுடைய வார்த்தை அப்படி இருக்கிறது. பாருங்கள், புசிக்கிறவருக்கு ஆகாரத்தையும் தேவன் பாருங்கள், விதையும் கொடுத்து ஆகாரத்தையும் தேவன் கொடுக்குறாரு இல்லையா? அது பூமியில் போட்டு அந்த ஆகாரத்தையும் கொடுக்குறாரு. அப்படி அருள் புரிகிற அந்த தேவன் என்ன செய்கிறார் பாருங்க, அது அந்த விதையை அழித்து உங்களுக்குள் அந்த விதையை அழித்து அதை பெருக பண்ணி, அந்த விதை வந்து உங்களுக்குள்ள இருக்கு, இதே தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை பெருகணும். இப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குன்னா எப்படி பெருகணும்? அதற்கு இப்போ ஒரு விவசாயி எப்படி பண்ணுறான் பாருங்க, அவனுக்கு ஒரு விதை போடுறான். இப்போ ஒரு கடலைன்னு வச்சாங்கன்னா, ஒரு கடலை விதை போடுறீங்க, நிலத்தில் போட்ட உடனே சும்மா அப்படி போட்டேன்னா போதுமா? நடக்காது. அதுக்கப்புறம் தண்ணி பாய்க்கணும். காக்கா குருவி எலி ஏதாட்டு வந்து அதை எடுத்து போகாத அளவுக்கு உங்களுடைய வார்த்தை எப்படி நம்முடைய நாவை விட்டு விலகம் இருக்கும், அதே போல் அந்த விவசாயத்தை பார்க்கலாம். அது முளைச்சி மேலே வருது, முளைஞ்ச பிறகு அது பறவைகள் சாப்பிடாது. அதுக்கப்புறம் எலியெல்லாம் ஒன்று, ஏன்னா அது வந்து ஒரு செடி மாதிரி சின்னதாக வந்தோன்னா அது சாப்பிடாது, அந்த விதையை தான் திங்கும். அதே மாதிரி தான் பிசாசு விதையைத்தான் உங்களுடைய வார்த்தை உள்ளத்தில் நீங்கள் ஒரு தேவனுடைய வார்த்தை உள்ளே வந்துச்சுன்னா உடனே அவன் எடுத்து போடுறான். எடுத்து போட்ட பிறகு அது முளைக்காது. ஆனால் அது திரும்ப முளைக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவனோடு அந்த உறவில் இருக்கணும். அதான் நீர்ப்பாய்ச்சல். எப்பொழுதும் விடுவிடாமல் ஜெபம் பண்ணுறது, தேவனுடைய வார்த்தை கேட்கறது, பாடல் பாடுவது, இப்படி தினமும் அவரோடு நாம் இருக்கும் பொழுது அதான் நீர்ப்பாய்ச்சல் மாதிரி ஒரு சர்க்கிள் நீங்கள் பண்ணுறீங்க. அது பண்ணும்போது என்ன நடக்கு பாருங்கள், உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். வர்த்திக்கணும்னா கொஞ்சம் நெஞ்சம் வர்த்திக்கலாம் கிடையாது, ஏகப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் அந்த தேவன். பாருங்கள், நம்முடைய தேவன் எப்படிலாம் அவர் வச்சுருக்காரு பாருங்கள். ஒரு விவசாயி செய்கிறது போல் அந்த பிரின்சிபல், அதாவது இதுதான் ஒரு சட்டம், அதாவது புவியீர்ப்பு சட்டம் இருக்கிறது போல் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சட்டத்தை வைத்திருக்காரு. இப்படி நீ செஞ்சால் இப்படி இருக்கலாம். அப்போ நம் நாவில் இருக்கிற அந்த அதிகாரம், நம்முடைய நாவை சரியாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு அதிக விளைச்சல் கிடைக்கிறது இல்லையா? நாம் வந்து தேவனுடைய வார்த்தை எடுத்து உள்ளத்தில் திரும்ப திரும்ப போட்டு அதை தியானித்து செய்யும் பொழுது என்ன கொடுக்குறார் தேவன்? அதிகமான மகசூல் கொடுக்குறார். இப்படி தான் இருக்கு. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் என்ன பாருங்கள், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க, சிலவங்க மற்ற நாள்லாம் படிக்கிறது கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டாக சபைக்கு போவாங்க, போய் உட்காந்து வசனத்தை கேட்பாங்க. வசனத்தை கேட்ட உடனே ஒரு உற்சாகம் வரும். வசனம் கேட்ட மாதிரி ஒரு விதை, அந்த விதை வந்து இப்போ பூமியில் உங்கள் உள்ளத்தில் கிடைக்கும். உங்கள் உள்ளம் தான் இப்போ பூமின்னு வச்சுக்காங்களா, வார்த்தை விதை போல் இருக்குது, நீங்கள் உள்ளே போட்டாச்சு. போட்ட உடனே இந்த பிசாசு என்ன பண்ணுறான், இது முளைக்கக்கூடாத அளவுக்கு வெளியே வந்த உடனே அங்கே நிற்பான் வெளியே ஆள்கிட்ட பிசாசு. அவர் சொல்லுவார்ப்பா, அவர் என்ன பிரசங்கியார், அப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார், அப்படிலாம் நடக்குமா, உலக பிரகாரமாக இருக்குது, இப்படி செய்ய முடியுமா, அப்படி செய்ய முடியுமா, இப்படி சொல்ல. அதெல்லாம் அந்த காலத்தில் அது மோசே ஆபிரகாமுக்கெலாம் நடந்த காலம். அது ஒரு கதை போல தான். நமக்கு அதுக்கு என்ன செய்ய, உலகப்புறம் நாளை நம்ம வேலை செஞ்சு தானே சாப்பிடணும். இப்படியே உலகப்புறமாக சொல்லி அவனுக்கு அந்த விதைச்ச விதையை அப்படியே இல்லாமல் ஆக்கிடும். அது உள்ளே போட்டு திரும்ப சொல்லக்கூடாத அளவுக்கு
நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நீ உள்ள வச்சுருந்துச்சாங்களா, அவன் என்ன பண்ணுறான்? அது எப்படி உங்கள் கூட எப்படி இருப்பான்னு சொன்னான்? தேவன் ஒருவரோடு கூட இருக்கும் பொழுது எந்த ஒரு பிசாசும் நெருங்க முடியாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரும் பிடுங்க முடியாது. இதெல்லாம் நம் நாவில் சொல்லணும். இப்படிலாம் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நீ என்னது சொன்னால் எனக்கு என்ன, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி அந்த வார்த்தை விதை அந்த அளவுக்கு அவனை மேல் நோக்கி தள்ளுகிறது. இதுதான் தேவன் ஒரு விதை போல அந்த வார்த்தை கொடுக்கிறார். இந்த அற்புத தேவன் அவருடைய வார்த்தை விதை போல தந்து அவர் நம் பெருக்கத்தை தருகிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். எதை பற்றி நீங்கள் சோர்ந்து போங்க. எப்பொழுதும் அவர் உங்களுக்கு வர்த்திக்க செய்கிறவர், உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அவர் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.